Beavers, Sai Aravinder Community Hall, Raja Annamalapuram, Kamalammal Catering Services, கமலம்மாள் மார்கழி விருந்துக்கு தான் நம்ம போக போறோம். தேர் திருவிழா மாதிரி கல்யாணத்துக்கு எப்படியெல்லாம் இன்வைட் பண்ணி அவங்க ரிலேஷனை வந்து சாப்பாடு கொடுத்து அசத்துவாங்களோ அந்த முறையை விட இது என்னன்னு சொல்றது, வேற வார்த்தைகளே கிடையாது. யார் ஒருத்தர் நம்மளுடைய பொண்ணு பையனு கல்யாணத்துக்கு கூப்பிட்டு இருந்தோமா எப்படி மக்கள் வருவாங்களோ அதே மாதிரிதான் இந்த மார்கழி மாத விருந்து. சோ நிறைய சபாக்கள்ல வந்து இந்த மாதிரி விருந்து நடக்கும். எனக்கு போகணும்னு ஆசைதான். அந்த அளவுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இல்ல, தெரியலன்றதுதான் உண்மை. ஏன்னா ரொம்ப பிலிம் எல்லாம் காட்ட வேண்டாம். ஆனா இவங்களோட இதை வந்து நம்ம போய் ஆகணும்னு சொல்லிட்டு சிவசுப்பிரமணியம் சாருக்கு ஃபோன் பண்ண உடனே என்ன சொன்னாருன்னா, வாங்கோ இந்த அட்ரஸ்க்குன்னாரு. சரி நம்ம போயிட்டு என்ன ஏதுன்னு நம்ம பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு வீடியோ போடணும்ன்ற ஒரு நல்ல மோட்டிவேஷன்ல தான் நான் இங்க வந்திருக்கேன். இந்த சாப்பாடோட விலை வந்து 600 ரூபாய். ஸோ இவங்க என்னெல்லாம் செய்யறாங்கன்னு பார்ப்போம். இதுதான் அந்த கமலம்மாள் மார்கழி விருந்து நடக்கிற இடம். ஸ்ரீ சாய் அரவிந்த் கம்யூனிட்டி ஹால், ராஜா அண்ணாமலை. இந்த நேர போனீங்கன்னா அனிதா புதுசாமியோடைய வீடு அதை அப்ப பார்ப்போம். பட் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சைலண்டா ஒன்று சப்தமா இருந்தது. இதுதான் நம்ம ரிசப்ஷன். எப்படி நம்ம வந்து கல்யாணத்துல வந்து உள்ள வந்தோம்னா வரவேற்பு இருக்குமோ அதே மாதிரிதான். ஆனா இந்த பால், இந்த விசில் எல்லாமே நீங்க என்ன செய்யணும், வனமுறுத்தணும். ஏன்னா உங்களை வரவேற்பாங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு. ஸோ இது ரெண்டாவது வந்துட்டு மக்கள் வந்துட்டு ஒரு சிலர் வந்து முன்ன பின்ன வருவாங்க இல்லையா, வேறு வேறு இடத்துல இருந்து வருவாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்திருக்காங்களா இல்லையான்றத உள்ள போய் செக் பண்ணிட்டு வந்திருந்தாங்கன்னா அவங்களோட சேர்ந்து உக்காந்து சாப்பிடுறது, இல்லையா கொஞ்ச நேரம் வெளியில உட்காந்து வெயிட் பண்ணிட்டு அவங்க வந்த உடனே சேர்ந்து சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்ட் விசிட் ஃபார் ஹால்னா என்ன, சாப்பாடு எப்படி பரிமாறுறாங்க. ஸோ பார்த்துட்டு வெளியில வந்துட்டேன். நம்ம சாப்பிட்றப்ப என்னெல்லாம் ஐட்டம் கொடுத்துருக்காங்க, என்ன ஸ்பெஷாலிட்டின்றத பார்ப்போம். பாருங்க எப்படி வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்த உடனே சேர்ந்து உள்ளர போயிடுறாங்க. அப்பதானே ஒரு ஜாலியா இருக்கும். சாப்பிட்ற ஒரு சார் பணம் காசு எவ்வளவு வேணா சம்பாதிக்கலாம் சார். இந்த மாதிரி ஒரு மெனுமெண்ட் வாழ்க்கையில ஒரு சில நேரங்கள்ல தான் நம்ம வாங்க நம்ம பார்க்கலாம். இங்க பாத்தீங்களா கமலம்மாளுடைய மார்கழி விருது வந்திருக்கு. நான் இங்க வந்து மயிலாப்பூர்ல ராஜா அண்ணாமலைபுரத்துல வந்து மார்கழி மாதம் போது இந்த விருந்து சாப்பிடறதுக்கு வந்திருக்கிறோம். நிறைய க்ரௌடு. ஃபர்ஸ்ட் டைம் நான் இது பாக்குறது வந்துட்டு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இத்தனை அளவுக்கு வந்துட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கல்யாண விருந்து கூட இந்த அளவுக்கு இருக்க முடியாது. இந்த மார்கழி மாதத்துக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு மவுசு இருக்குன்றது பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இது மாதிரி எல்லாம் சாப்பிட்டு இருக்கீங்களா? வாங்க உள்ள போயிட்டு சாப்பிடுவோம். இது என்னது? செவ்வாழை மைசூர் பாக். செவ்வாழை மைசூர் பாக்கு. வாட்டர் பாட்டில். கேரட் பஜ்ஜி. திருப்பதி வடை. தூள் பஜ்ஜி. தூள் பஜ்ஜி. ஓகே. கேரட் தயிர் பச்சடி. ஓகே. நேஷனல் பொரியல். ஓ கலர்ஃபுல்லா இருக்கு. பஞ்சாமிரதம். சூப்பர் சூப்பர். கறி. தேனை கல்யாண கறி. ரைட். அவியலா? திருநெல்வேலி அவியல். திருநெல்வேலி அவியல். ஓகே. வாழைப்பூ கருவடம் போட்டு. ஓகே. மாப்புளி இஞ்சி. வெரி குட் சார். எந்த அளவுக்கு வந்து சின்னதா கட் பண்ணிருக்கீங்க. சூப்பர். நார்த்தங்காய் இலை பொடி. நார்தல்லை பொடி. சூப்பர். பிடி கொழுக்கட்டை. தட்டு பொடி இட்லி. வேர்க்கடலை சட்னி. புளியோதரை. இலைப்பர். பருப்பொடி நெய்.
கீழே இருக்குங்க. கீழே இருக்கு. குழம்பு என்ன வத்த குழம்பு. வத்த குழம்பு, மண்தக்காளி வறுத்த குழம்பு மணத்தக்காளி வட்ட குழம்பு, உருண்டை மோர் குழம்பு பப்பு தயிர் என்ன மக்களே, சாப்பிடறப்ப பேர் சொல்லணும் இல்லையா? என்னென்ன பொரியல் வைக்கிறாங்க, என்ன கூட்டு, என்ன வைக்கிறாங்க, மக்கள் வந்து இலையில வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விசிட் பார்க்கணும். சோ இத்தனை வகையான ஒரு விருந்துக்கு என்னெல்லாம் தேவையோ அதை விட எக்ஸ்ட்ராவா வந்துட்டு இது ஒரு டிராமா. இது வந்து நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இது வந்துட்டு சொல்ல வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் கூட வந்து சாப்பிடுவாங்க. யாருன்னா வந்து சாப்பிடுவாங்க. நீங்க பர்ச்சேஸ் பண்ணி சாப்பாடு ஒரு சில சபாக்கள்ல வந்து கதா காலேஜ் சாப்பாடு இதுதான் மார்க்கெட். சாப்பிட்டப்ப ஒருவருக்கு சொல்ல முடியாத காரணம் முதல்லயே வந்து என்னன்னா சொல்ல முதல்ல வந்து ஒரு இன்விடேஷன் பண்ணி ரெண்டாவது மிக 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 முக்கியமா நம்ம சொல்லணும்னா, இந்த கமலம்மாள் கேட்டரிங்கோட சர்வீஸ் எக்ஸ்ட்ராஆர்டினரி. இந்த தேனீக்கள் மாதிரியே இந்த பெண்கள் வந்துட்டு அப்படியே ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டே இருக்காங்க. நீங்க பாக்குறீங்களா பாக்கலையோ, இங்க பாருங்க, மக்கள் வராங்க, எங்கெங்கயோ தூரத்துல இருந்து வருவாங்க. அவங்களுக்கு வந்த உடனே நாட்டு சக்கரை வேணும்னா நாட்டு சக்கரை போட்டு நீங்க வந்து காஃபி வாங்கிக்கலாம். இங்க 2 விதமான காஃபி இங்க கிடைக்கும். இப்ப நான் வந்து காஃபி வந்து சக்கரை போட்டு சாப்பிட போறேன். நீங்க வந்த உடனே சாப்பிடலாம், இந்த மாமா சாப்பிட்ட போடுறாரு பிறகு பாருங்க, சாப்பிடலாம். ஃபில்டர் நான் வந்த காஃபியா. உடனே இந்த மாமா கிட்ட சொல்லி ஒரு கும்பகோணம் டிகிரி காஃபி பேஷ் பேஷ் சொல்ல வச்சிடுது. அந்த அளவுக்கு வந்துட்டு சொல்லுவாங்க தெரியுங்களா, முதல் டிகாஷன் எடுத்து நான் பண்ணி தரேன்னுட்டு. அது இங்க கண்கூடா பார்க்கலாம். இந்த மாமா வந்துட்டு இந்த ஸ்டாலுக்கு தான் வந்துட்டு இன்சார்ஜ். இவர் எங்கேயுமே வந்து போனாக்கா காஃபில ஒரு இதுல தான் இருப்பார். ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்க. எல்லாருக்குமே வந்து பொன் சிரிப்போட பாருங்க அந்த சூப்பர் காஃபி சூப்பர் சார். கொடுக்குறாங்க பாருங்க. சூப்பர். சோ இந்த ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, இந்த பெண்கள் தேனீக்கள் மாதிரியே ரவுண்ட்ஸ்லயே இருந்துட்டே இருப்பாங்க, யாருக்கு என்ன தேவையோ. இங்க 3 விதமான சூப்பர். சோ எக்ஸ்ட்ராஆர்டினரி சொல்ல வார்த்தைகள் கிடையாது. இவங்களுடைய கமலம்மா கேட்டரிங் சர்வீஸ் வந்து எந்த அளவுக்கு நீங்க இருக்கிறத வந்து இங்க நம்ம பார்க்கலாம். இந்த லேடிஸ் பாருங்க ரவுண்ட்ஸ் இந்த சர்வீஸ் அந்த ரெட் கலர் வந்துட்டு அந்த கிரீன் கலரோட சூப்பர்விஷன். இந்த ரெட் கலருக்கு ஒயிட் கலர் போட்டிருந்தாங்க இன்னொரு சூப்பர்வைசர், அவங்களுக்கு இன்னொரு சூப்பர்வைசர். ஸோ இந்த 4 அடுக்கு சூப்பர்விஷன்ல தான் இந்த சாப்பாடு பரிமாற்றம் நடக்குது. எல்லாருமே வந்து ஒரு சிரிப்போட கேட்டாலும் சொல்லுவாங்க. அதுதான் வந்துட்டு என்ன சொல்றது, வார்த்தைகளே இல்ல. இத்தனை விதமான மக்கள் வந்துட்டு சர்வீஸ் பண்றது கூட எனக்கு வரல, அது வரலன்னு சொல்ல. சோ அதனால
3-4 அடுக்குகள் கொண்ட சர்வீஸை வந்து வரவங்க எல்லாருமே அவங்களோட டியூட்டியை பண்ணிட்டே போயிட்டு இருந்தாங்க. இந்த இடையில அந்த ரெட் கலர் வந்து ஒரு சின்ன ரவுண்ட், அந்த ரெட் கலர் வெளியே பார்த்து நான் அவுட்டர்ல ஒயிட் கலர் ஷர்ட் போட்டுட்டு இருக்கிறோம். அவங்களுடைய யாரும் கூப்பிடுறாங்க, எங்க கூப்பிடுறாங்க. இப்ப ஈரோடு மகேஷ் அங்க வந்திருந்தாரு, அவரோட சேர்ந்து எடுத்துட்டோம். இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி இல்லையா, அதுதான் மெயின். சோ இந்த மெனு தான் வந்துட்டு நம்ம சாப்பிட்டது. இவங்க வந்துட்டு ஆஸ்திரேலியா மெல்பர்ன்ல இருந்து வந்திருக்காங்க. ஆஸ்திரேலியா மெல்பர்ன்ல இருந்து வந்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து சாப்பாடு ரொம்ப நல்லா அண்ட் சொல்றதுக்கு வந்துட்டு ட்ரைனிங் கொடுத்தாங்க அவங்களோட கூட்டு வந்து ஃப்ரெண்ட். அவங்க பேசுறது நம்ம கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம் தான், இருந்தாலும் நம்மளே பேசிடுவோம்னு சொல்லிட்டு தான் நான் பேச ஆரம்பிச்சுட்டேன். சோ யாரு எங்க இருந்தாலும் சரி இந்த போர்டு பார்த்தாங்கன்னா வந்துருவாங்க. ரெண்டாவது வந்து கூகுள் எல்லாம் பார்த்தாலும் வந்துருவாங்க. எனக்கு இந்த வாய்ப்பு காரணம் என்னன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம இருக்கலாம். வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சது 4 மக்களுக்கு நம்ம தெரியப்படுத்தணும். ரெண்டாவது அதை வெளிப்படுத்தி சிவ சுப்பிரமணியம் சார் ஆக்செப்ட் கொடுக்கணும். அவங்க போன் பண்ண உடனே நைட் போன் பண்ண வாங்க காலையில எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது மட்டும் புரியுதுங்க, என்னன்னு கேக்குறீங்களா? சாப்பிட்டு முடிச்சு வந்து ரெண்டாவது இங்க வந்துட்டு சர்வீஸ் ஸ்வீட்ஸும் கார வகைகள் ஸ்வீட் வகைகள் எக்ஸ்ட்ரா தேவை நீங்க வாங்கிக்கலாம், கம்பல்சரி எல்லாம் கிடையாது. சோ அவங்க கேட்டரிங்ல செஞ்ச ஐட்டம்ஸ் இது லஞ்ச் என்னெல்லாம் உங்களுக்கு கார வகைகள் தேவையோ அது வாங்கிக்கலாம். இவர் வந்துட்டு வீடா சாப்பிட்ட உடனே தாம்பூலம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த தாம்பூலத்துல வச்சு கொடுக்குற ஸ்வீட்ஸ் எல்லாம் பாருங்க, எத்தனை விதமான ஸ்வீட்ஸ் வந்து வச்சிருக்காரு. சோ இவருக்கு ஒரு ஆன்சர், சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஒரு பான் போடலாம். உங்களுக்கு ஸ்வீட் பான் வேணும்னா ஸ்வீட் பான் போடலாம், இல்ல ஆர்டினரி பான் வேணும்னா ஆர்டினரி பான் போடலாம். சரியா? ரெண்டாவது இவர் பக்கத்துல இருக்கிறவர் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஜீரணம் கூட ஆயிடுச்சு. ஒரு பார்த்த உடனே எனக்கு இவர் வந்து சவுகார்பேட் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டாரு. அந்த டஃபன் ஆகட்டும், அந்த ஒர்க் அவுட் ஆகட்டும், அது போட்டு கொடுக்குற மெத்தட் ஆகட்டும். சோ இதுதான் வந்து பீடா ஸ்டால். கூட இருக்கா காட்ட சொல்றேன் நான், பாருங்க காட்டுறாரு. சோ இத சாப்பிட்டு குடிக்கிறவங்க பின்னாடி சாப்பிடலாம், ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு பிறகு காட்ட சொன்ன நான் காட்டிட்டாரு, வாங்கிட்டு. சரியா? அடுத்த கவுண்டர்ல வந்துட்டு ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி இருந்ததுதான், இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடாம வரக்கூடாதுன்றதுக்காக வந்து. காரணம் என்னன்னா, இது ஜாக் ஃப்ரூட் ஐஸ்கிரீம். ஆமாங்க, பலாப்பழம் ஐஸ்கிரீம். ஆனா இதுக்குள்ள இருக்க பலாப்பழம்ன்றது நிறைய மக்களுக்கு தெரியாது. ஸ்வீட் சொன்னோம்னா என்ன ஒரு மைண்ட், ஜாஸ்தியும் கிடையாது கம்மி கிடையாது, இன் பிட்வீன், அந்த அளவுக்கு அக்யூரேசியா இருந்துச்சு. சோ இத வந்து மக்கள் எல்லாருமே ரிஃப்யூஸ் பண்ணாம வாங்கி சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட பிறகுதான் எனக்கு தெரிஞ்சது இது பலாப்பழம், அதுக்கு முன்னாடி தெரியாது, ஆனஸ்ட். சோ அதுக்கப்புறம் தான் இந்த பீடா. திரும்ப வேணும்னா நீங்க போயிட்டு அந்த காஃபி கவுண்டர் நேரா பண்ணீங்கன்னா காஃபி கவுண்டர் வரும், அங்கேயும் வந்து காஃபி சாப்பிடலாம். பாருங்க, நான் சாப்பிட்டு முடிச்ச உடனே இந்த 2வது மந்தி வந்து ஆரம்பமாகும். சோ இது மாதிரி மக்கள் வந்துட்டே இருப்பாங்க. ஹாய் வீவர்ஸ், இங்க வந்து கமலம்மா கேட்டரிங் சர்வீஸ் நான் ஒரு யூடியூப்ல தான் நான் பார்த்தேன். பார்த்துட்டு வந்து சிவ சுப்பிரமணியம் சார் கிட்ட 9:45க்கு நம்ப கட்டி போங்க சார், உங்களோட வந்து கேட்டரிங் உங்களை சாப்பாடு சாப்பிடணும்னு சொன்னேன். எந்த விதமான எதுவுமே சொல்லாம நாளைக்கு காலையில் இந்த அட்ரஸ்க்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனஸ்டா நான் சொல்றேன், இது வரைக்கும் நான் இந்த சபா சாப்பாடு சாப்பிட்டதே கிடையாது. எக்ஸ்ட்ராடினரி வயிறு தான் வேணும், வயிறு இல்ல. இந்த அளவுக்கு வந்துட்டு கல்யாணத்துல கூட இந்த விருந்து இருக்குமா இருக்காதான்னு தெரியாது. சாரோட பேசலாம் வாங்க. சார் நீங்க எப்ப இருந்து ஆரம்பிச்சீங்க? நமஸ்காரம்.
இது முடிச்சுட்டு பேசுவா. நமஸ்காரம். கொஞ்சம் சத்தமா. நமஸ்காரம். இது கமலாம்பாடு ஆரம்பிச்சு 1998 ஆரம்பித்தோம். 27 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுத்து இப்போ. ஸோ கொளத்தூரில் தான் நம்மளுடைய க்ளவுட் கிச்சன்லாம் கொளத்தூரில் இருக்கு. பட் ஆல் ஓவர் கண்ட்ரி நம்ம எல்லா ஊர்லேயும் நிறைய வெட்டிங்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். எல்லாம் வந்து இது வெறும் இந்த மார்கழி மாசம் தானே, இல்ல வேற என்னெல்லாம் கேட்டரிங் சர்வீஸ் நீங்க பண்றீங்க? நம்மளுடைய மெயின் இது கொஞ்சம் கைக்கு 2 இருக்கு. நம்மளுடைய க்ளவுட் கிச்சன் இருக்கு. அங்கேருந்து அவுட்டோர் கேட்டரிங் நம்ம பண்ணுவோம். ஸோ அவுட்டோர் கேட்டரிங்னா ஃபங்க்ஷன்ஸ் லைக் ஓப்பன் நம்ம ஆயுஷமம், பர்த்டே பார்ட்டிஸ், ரிட்டையர்மெண்ட் பார்ட்டிஸ். ரொம்ப பிடிச்சி போச்சு சாப்பாடு. ஆர்டர் கொடுக்கணும்னா உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணலாம்? காண்டாக்ட் பண்ணலாம். எங்களுடைய நம்பர்ஸ் வந்து கூகுளில் இருக்கும். ப்ளஸ் கால் பண்ணி பண்ணலாம். நம்பர் வந்து 9790975502. எந்த ஒரு இதுவா இருந்தாலும் நிகழ்ச்சியா இருந்தாலும் உங்களை காண்டாக்ட் பண்ண நீங்க வந்து சர்வீஸ் வந்து டேக் கேர் பண்ணி இது பண்ணுவீங்க. கண்டிப்பா பண்ணிக்கலாம். கண்டிப்பா பண்ணிக்கலாம். ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறோம். சாப்பிடறதுக்கு தான் வயிறே இல்லை. எப்படி இந்த இதுவெல்லாம் நீங்க கத்துட்டீங்க? இல்ல கத்துக்கிறதுன்னு ஒண்ணு இல்லை. இதெல்லாம் ஒரு 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 பேஷன் தான். அப்படிங்களா? ஆரம்பிச்ச போது பேஷன் சொல்றத மேட்டர் ஆஃப் சர்வைவல்னு தான் ஆரம்பிச்சோம். பட் பை காட்ஸ் கேஸ் நிறைய எங்களுடைய குழுவினர், நிறைய தொழிலாளர்கள், நிறைய உழைப்பாளிகளுக்கு நீங்க வந்துட்டு ஒரு கூரையா இருக்கீங்க. எல்லாரும் ரொம்ப பெருமையா இருக்கு. நம்மளும் ஒரு தொழிலாளி தான், நம்மளும் உழைப்பாளி தான். எல்லாரும் இங்க எல்லாம் கூட்டு முயற்சி தான் அது. நன்றி. வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.